அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றும் நாம் முன்னாள் ஜனாதிபதியும் இஸ்ரோ விஞ்ஞானியுமான டாக்டர் ஆ.ப.ஜே. அப்துல் கலாம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வோம். வளர்முக நிர்வாக மாதிரிகளை அடிப்படையாக கொண்டு உருவானதுதான் தொழில்நுட்ப நிர்வாகம் என்ற சிந்தனை 60களின் தொடக்கத்தில் இணக்க மனோபாவம் மற்றும் பலனை அடிப்படையாக கொண்ட நிர்வாக கட்டமைப்புகளுக்கு இடையே ஏற்பட்ட ஒரு முரண்பாட்டில் உருவானதுதான். வளர்முக நிர்வாகம் ஒரு நபரின் தனித்தன்மைக்கு முக்கியத்துவம் அளிப்பது ஒருவித நிர்வாக கண்ணோட்டம். அந்த தொழிலாளி சார்ந்திருக்கும் அமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மற்றொரு விதமான கண்ணோட்டம். இவைதான் அடிப்படையான 2 வகை நிர்வாக முறைகள். தொழில்நுட்ப நபரான ஒரு தொழிலாளியை மையமாக கொண்டிருப்பது என்னுடைய நிர்வாக கொள்கை என்று டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இருந்தாலும் இந்த 2 முறைகளிலும் எனது கொள்கை மாறுபட்டது. ஒருவரின் தனித்தன்மையை மையமாக கொண்ட நிர்வாக முறையில் நபர்களின் சுதந்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அமைப்பை மையமாக கொண்ட நிர்வாக முறையில் அமைப்பின் செயல்பாடுதான் முக்கியம். இங்கு ஒவ்வொருவரும் அமைப்பை சார்ந்திருக்க வேண்டிய நிலை. நானோ அமைப்பினரும் தனிநபரும் பரஸ்பரம் ஒருவரையொருவர் சார்ந்திருந்து கூட்டாக செயல்படுத்துவதை வலியுறுத்தினேன். ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக இருக்கும் கூட்டு திட்டங்கள் எல்லாவித சக்திகளையும் ஒன்று திரட்டிக் கொள்வது, மனிதர்கள், ஆதாரங்கள், கால அட்டவணைகள், செலவினங்கள் முதலியவற்றையெல்லாம் ஒன்றுக்கொன்று துறவுபடுத்திக் கொள்வது என்ற அம்சங்களை நான் வலியுறுத்துகிறேன் என்று டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு சிந்தனை என்ற அளவில் சுய அறிதல் என்ற புதிய உளவியல் கருத்துக்கு விதை போட்ட முதல் நபர் ஆப்ரஹாம் மாஸ்லோ. ஐரோப்பாவில் ரடால்ஃப் ஸ்டீனரும் ரெக் ரெவான்சலும் தனிநபர் அறிதல் மற்றும் அமைப்புக்கு புத்துயிர் அளித்தல் என்ற அளவில் இந்த சிந்தனையை முறைப்படுத்தி வடிவம் கொடுத்தார்கள். அடிமட்ட அளவிலான தொழில்நுட்பத்தை வலியுறுத்திய மகாத்மா காந்தி வியாபார நடவடிக்கைகள் அனைத்தும் வாடிக்கையாளர்களை மையமாக கொண்டே அமைய வேண்டும் என்று திட்டவட்டமாக சொன்னார். வளர்ச்சியின் வேகத்திற்கு ஈடுகொடுக்கும் வகையில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஜே.ஆர்.டி. டாட்டா உருவாக்கினார். டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபாவும் பேராசிரியர் விக்ரம் சாராபாயும் உயர் தொழில்நுட்ப அடிப்படையில் முழுமை மற்றும் தங்குதடையில்லாத தொடர்தன்மையின் இயற்கை விதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தெளிவான முறையில் அணுசக்தி மற்றும் விண்வெளி திட்டங்களை தீட்டினார்கள். டாக்டர் பாபா மற்றும் பேராசிரியர் சாராபாயினுடைய வளர்முக தத்துவத்திற்கு மேலும் மெருகு சேர்த்த டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் இந்தியாவில் பசுமை புரட்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இயற்கையான ஒருங்கிணைப்பு கோட்பாட்டின் இன்னொரு செயல் வடிவம் இது. விண்வெளி ஆராய்ச்சியில் திட்ட குறிக்கோள் நிர்வாகம் என்ற சிந்தனையை செதுக்கினார் பேராசிரியர் சதீஷ் தவான். விண்வெளி ஆராய்ச்சி துறையில் டாக்டர் பிரம்மபிரகாஷ் வகுத்து தந்திருந்த உயர் தொழில்நுட்ப உத்திகள் மூலம் பேராசிரியர் சாராபாயினுடைய லட்சியத்தையும் பேராசிரியர் தவானின் தொலைநோக்கு திட்டத்தையும் ஒருங்கிணைத்து செயல் வடிவம் கொடுப்பதற்கு ஐஜிஎம்பிடியில் பாடுபட்டேன் என்று டாக்டர் அப்துல் கலாம் சொல்கிறார். தொழில்நுட்ப நிர்வாகத்தில் 100க்கு 100 சொந்த உத்திகளையே உருவாக்கி கொள்ளும் வகையில் ஐஜிஎம்பிடி திட்டம் தீட்டுவதற்காக உள்ளார்ந்த ஆற்றல் என்ற நேச்சுரல் லா ஆஃப் லேட்டன்சி இயற்கை விதியையும் பயன்படுத்தி கொண்டேன் என்கிறார். என் சிந்தனைகளை மிக தெளிவாக வெளிப்படுவதற்கான இது பற்றிய கொஞ்சம் விரிவாக சொல்ல விரும்புகிறேன் என்கிறார். தேவைகள், புதுப்பித்தல், பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் சார்ந்திருத்தல், இயல்பான தொடர்தன்மை, இந்த அம்சங்களை முழுமையாக துல்லியமாக அறிந்து கொண்டால் தொழில்நுட்ப நிர்வாகம் என்ற மர்ம வேரோடு செழித்தோங்கும். பரிணாம வளர்ச்சி கட்டத்தில்
எந்தெந்த விதங்களில் வளர்ச்சி தொடர்கிறது என்பது மிகவும் முக்கியம். இதில் சில சமயங்களில் மெதுவாகவும் சில சமயங்களில் திடீர் வேகத்துடனும் மாற்றங்கள் நிகழும். ஒவ்வொரு மாற்றமும் ஒரு திடீர் பாய்ச்சலில் ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்லலாம் அல்லது ஒரு குழப்ப நிலையில் சிக்கவும் வைக்கலாம். இன்னமும் சொல்லப்போனால் முந்தைய ஏதாவது ஒரு பழைய நிலைக்கும் தள்ளிவிடலாம். மாற்றம் என்பது எப்போதுமே வேகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒன்று. தொழில்நுட்ப நிர்வாகம் என்ற மரத்தின் அடிப்பாகத்தில் செயல்பாடுகள் அனைத்தும் ஆரம்ப நிலையில் இருக்கும். கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாம் சாதாரணமாக இருக்கும். முடிவுகள் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கும். ஆதாரங்கள், சொத்துக்கள், நடவடிக்கைகள், பொருட்கள் எல்லாம் இந்த மரத்தின் கிளைகள். தொடர் செயல்பாடு, மதிப்பீடு மற்றும் தவறுகளை திரித்து கொண்டு மெருகேற்றிக் கொள்வதன் மூலம் இந்த கிளைகளுக்கு அடிப்பாகம் ஊட்டமளிக்கிறது. தொழில்நுட்ப நிர்வாகம் என்ற மரத்தை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வளர்த்தால் சிறந்த பலன்களை அது கனிய வைக்கும். தேவைக்கு தகுந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் கூடும். பல அமைப்புகளுக்கு தேவையான தொழில்நுட்ப ஆற்றல் பெருகும். மக்களிடையே தொழில்நுட்ப திறமைகள் பரவும். கடைசியில் தேசம் சுயசார்படைந்து மக்களினுடைய வாழ்க்கை தரம் உயரும். மீண்டும் நாளை நாம் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்ப்போம். அநேகமாக இந்த வாரத்துடன் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு முடிந்துவிடும். அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசிக்கலாம். ஆனால் நான் தங்களுக்கு கேட்டுக்கொள்வதெல்லாம் தினந்தோறும் ஒரு திருக்குறளை படியுங்கள். அதன்படி தங்களுடைய வாழ்க்கையில் கடைப்பிடியுங்கள். திருடு, பொய் சொல்லுதல், கொலை, கொள்ளை எல்லாமே அடிபட்டு போகும், நிச்சயமாக இருக்காது. தமிழ்நாடு தனி மாநிலமாகத்தான் திகழ்கிறது இந்தியாவிலே. இந்தியாவை எடுத்துக்கொண்டால் தமிழகம் தனி மாநிலமாக திகழ்கிறது என்றால் மிகையாகாது. அதேபோல நாம் இன்னமும் நல்லவர்களாக இருக்கலாம். தயவு செய்து தினமும் ஒரு திருக்குறளை படித்து அதன் பயனை அடையுங்கள். மீண்டும் நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.